வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தங்கத்தை விட விலை உயர்ந்த 10 பொருளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பார்த்துட்டிங்கன்னா இரிடியம். பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள்லேயே இந்த இரிடியம் பார்த்திங்கன்னா அரிய வகையான பொருளுங்க. இந்த இரிடியம் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ஆண்டுகள் பழமையானது. இந்த இரிடியம் எப்போ கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1803ஆம் ஆண்டு தான் இந்த இரிடியம்ங்கிற ஒரு பொருள் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரிடியம் பார்த்திங்கன்னா அதிக விலை மதிப்புள்ள பொருள். இது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் போகுதுங்களாமா. இந்த இரிடியம் பார்த்தீங்கன்னா துருபிடிக்காத பொருளுங்களாமா இது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இரிடியம் கோயில் கலசங்களில் சொம்பு பாத்திரங்கள் இந்த மாதிரி இரிடியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ப வச்சு மோசடிகள் நிறையா நடக்குது. அதனால் யாரும் நம்பாதீங்க. இந்த கலசத்தில் இருக்குது சொம்பில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா யாரும் நம்பாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். ஃபங்கஸுங்கிறது நமக்கு ஒரு வகையான கிருமிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது பார்த்திங்கன்னா மண்ணிற்கு அடியில் வளர ஒரு கிருமிங்களாமா. குறிப்பிட்ட இந்த வகை கிருமி பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் போன்ற உருவத்தில் இருக்கிறங்காட்டிக்கு தான் இது கேட்டர்பில்லருங்கிறது பேர் வந்திருக்கு. இந்த கேட்டர்பில்லர் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திபெத் பகுதியில் அதிகமாக கிடைக்கிது. இது ஒரு கிராம் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் போகுதுங்களாமா. இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இமயமலையில் விளையக்கூடியதில் இயற்கை வயாகிறாங்களாமா இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். மூணாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோடியம். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி மாதிரியே இருக்கும், ஆனால் பிளாட்டினம் வகையை சார்ந்தது இந்த பொருள். ரோடியமும் பார்த்தீங்கன்னா துருபிடிக்காது, கெமிக்கல்னால பார்த்தீங்கன்னா சேதமடையாத பொருள். இந்த ரோடியம் பார்த்தீங்கன்னா கார் தயாரிப்புக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாமா. ரோடியத்தோட விலையை பார்த்தீங்கன்னா 50,000 முதல் 1,00,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள 200 மில்லியன் எர்த் கிராஸ்டில் ஒரு பகுதி மட்டுமே கிடைக்கும். தங்கத்தை விட 10 முதல் 25% விலை அதிகம் இந்த ரோடியம். நாலாவது பார்த்தீங்கன்னா பாம்பு விஷம். இந்த பாம்பு விஷங்கிறது உயிரை கொல்லுங்கிறது தான் நமக்கெல்லாம் தெரியும். காயமாகலாம், சில நேரம் பார்த்திங்கன்னா மரணமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாம்பு விஷத்தினால. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு விஷம் நல்ல காரியத்துக்காக கூட பயன்படுத்துகிறாங்க, மருந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வலி நிவாரணி மருந்து இருக்குது பார்த்திங்களா, அது போல் இந்த பாம்பு விஷத்தில் தான் தயாரிக்கிறது, ஒரு மூலப்பொருளாக சேர்க்கப்படுது. இந்த மருந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கலந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படும். அதிக விலையான பாம்பு விஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகத்தோட விஷம் ரொம்ப அதிக விலைங்க. ஒரு கெலான் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுங்களாமா. 1 கிராம் விஷம் மார்க்கெட் விலையை பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபா. கோரல் பாம்புங்கிறது ஒன்று இருக்குங்களாமா, அதோட விஷம் இருக்கிறதுலேயே அதிக விலைக்கு போகுதுங்களாமா. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சைனாவில் கிடைக்கக்கூடிய ஒரு டீ தூள். இந்த பட்டியலில் நீங்கள் ஒரு டீ வந்திருக்குங்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சீனாவில் தயாரிக்கக்கூடிய இந்த டீ தூள் மார்க்கெட்லேயே இருக்கிறதுலையே விலை அதிகம் விற்பனை ஆகிறது. இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா சீனாலேயே குறிப்பிட்ட மலைப்பகுதியில் மட்டும்தான் விளையுது. உலகத்துலேயே மொத்தமாக 6 மரம் மட்டும்தான் இருக்குங்களாம்மா இந்த டீ தூள் மரம். அதனால தான் இவ்வளோ ரேட்டு இந்த டீ தூளுக்கு. இந்த டீ தூளோட மரக்கன்று பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா பக்கம் வச்சு பார்த்துருக்காங்களாம்மா. அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் வளர்றது இல்லையாம்மா, அந்த சைனாவில் மட்டும்தான் வளருது, அது ஒரு மலைப்பகுதியில் மட்டும். இந்த டீ தூள் இலையை பறித்து 9 முறை சுத்திகரிப்பு பண்ணுறாங்களாம்மா. 1 கிராம் பார்த்திங்கன்னா 1,00,000க்கும் அதிகமாக விற்பனை ஆகுது. ஒரு டப்பா டீ தூள் பார்த்திங்கன்னா 70 லட்சம் ரூபா. 2002 பார்த்திங்கன்னா 20 கிராம் டீ தூள் 20 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குங்களாம்மா இந்த டீ தூள். ஆறாவதாக பார்த்துட்டிங்கன்னா புளூட்டோனியம். இந்த புளூட்டோனியம் பார்த்திங்கன்னா 1938 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இது மண்ணிலிருந்து கிடைக்கிறதுனால விலை ரொம்ப அதிகம். ஒரிஜினல் புளூட்டோனியம் பார்த்திங்கன்னா மிக அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுது. அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக பயன்படுறதுனால மார்க்கெட்டில் இது கிரேக்கி அதிகம். 1 கிராம் எவ்வளோக்கு விற்பனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது புளூட்டோனியம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா சிவப்பு வைரம். வைரமெல்லாம் உங்களுக்கு தெரியும், வைரம் எப்படி இருக்கணும், ஒயிட்டாக இருக்கும். தங்கத்தை விட விலை ஜாஸ்திங்கிறது உங்களுக்கு தெரியும். சில சாதாரணமான வைரம் கூடி விலை குறைவாக கூடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சிவப்பு நிறம் வைரம் பார்த்திங்கன்னா அரிய வகை வைரம். உலகத்துலேயே 30 வைரம் மட்டும்தான் இருக்குங்களாமா இந்த சிவப்பு வைரம். 1 கேரட் சிவப்பு வைரம் பார்த்திங்கன்னா 70 லட்சம் ரூபா வரைக்கும் வேலை போயிருக்குங்களாமா. 1 கிராம் வைரம் பார்த்திங்கன்னா 3,00,000 கோடி ரூபாய்க்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாமா இந்த வைரம், சிவப்பு வைரம். 2011 பார்த்திங்கன்னா கடைசியாக இது விற்பனையானது எவ்வளோ பார்த்திங்கன்னா 20 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாமா இந்த சிவப்பு வைரத்தை. தங்கத்தோட விலையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 92,000 மடங்கு விலை அதிகம் இந்த சிவப்பு வைரம். 8ஆவதாக பார்த்துட்டிங்கன்னா கலிபோர்னியம். இது கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா 1950 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கலிபோர்னியத்தை. இது ஒரு சிந்தட்டிக் பொருள்.
இது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 அணுக்கள் மட்டுமே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் கேன்சருக்கான மருந்து தயாரிக்க உதவுகுதாமா இந்த பொருள். அணு உலையை துவக்கம் செய்யறதுக்கும் இது உதவுதுங்களாமா. இதோட விலையை பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ஒப்பிட முடியாது. இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4.73 லட்சம் மடங்கு வந்து தங்கத்தை விட அதிகமாக விலை. இந்த கலிஃபோர்னியம். 9வது பார்த்தீங்கன்னா பிரான்சிகம். இந்த பிரான்சிகம் பார்த்தீங்கன்னா வேதியியல் பீரியாடிக் டேபிளில் கடைசி உலோகங்களாமா இந்த உலோகம் கிட்டத்தட்ட உலகில் இல்லைங்கிற நிலையில் தான் இப்போ இருக்குங்களாமா. அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20-30 கிராம் தான் கிடச்சிருக்கலாங்களாமா இந்த பிரான்சிகம். இது வெறும் 22 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய உலோகங்களாமா. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகப்பெரிய பிரான்சிகம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் அணுக்கள் கொண்டது. இந்த பொருள் பார்த்திங்கன்னா சில நிமிஷத்துலேயே கரைஞ்சிருமாம்மா. அதனால் ரொம்ப அரிய வகை பொருளாமா. இந்த பொருளை பார்த்திங்கன்னா கேன்சருக்கு மருந்தாக வந்து உபயோகிக்கலாமான்னு வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்களாமா. இதோட விலையும் பார்த்திங்கன்னா தங்கத்தோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு விலையை வேணால் சொல்லலாம். பார்த்திங்கன்னா 1.7 கோடி மடங்கு வந்து அதிகமாம்மா தங்கத்தை விட. 10வது பார்த்திங்கன்னா ஆன்டிமேட்டர். இதை பார்த்தீங்கன்னா அறிவியல் ஃபிக்ஷனுங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று இருந்ததுங்கிறது சொல்கிறாங்க நிறையா பேர். ஆன்டிமேட்டருங்கிறது இதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. இது வேகமாக பயணித்து கொண்டே இருக்கக்கூடியது. இது எந்த பொருள் கூட மோதுதோ அந்த பொருளையும் அழித்து இதுவும் அழிஞ்சு போயிருமாம்மா. இதை பார்த்தீங்கன்னா மற்ற பொருளை நம்ம சேமித்து வைக்கிற மாதிரி இந்த பொருளை வந்து ஒரு இடத்துல சேமித்து வைக்க முடியாதுங்களாம்மா. எலக்ட்ரிக் அல்ல காந்த சக்தி பயன்படுத்தி எந்த இடத்திலும் மோதாமல் வைத்து பார்க்க வேண்டும். இந்த பொருள் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது விற்கிற பொருளும் கிடையாது. நம்ம விலைக்கும் வாங்க முடியாது. 1999 பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆன்டி ஹைட்ரஜனை தயாரிக்க 70 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்களாமா. இதோட விலையை பார்த்தீங்கன்னா தங்கத்தோடு ஒப்பிடவே முடியாது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடு ஒப்பிடுறேன்னு சொல்லிட்டு அறிவியலையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக். நன்றி, வணக்கம்.